Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்ம நருட்டோ சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஜெரையா vs ஒரோச்சிமாரு இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஃபைட் வச்சா அந்த பேட்டில்ல யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நருட்டோ சீரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெரையாவுக்கும் சரி ஒரோச்சிமாருக்கும் சரி ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருப்பீங்க. அதுக்கு காரணம் அந்த கேரக்டர்ஸோட டெவலப்மெண்ட் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்கள பயங்கர பவர்ஃபுல்லாமே காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஜெரையா அண்ட் ஒரோச்சிமாரு இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் வச்சா யார் ப்ரோ ஜெயிப்பாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டா இருக்கும். பட் இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அமைத்தி ஆல்ல போட்டுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். பொங்கல் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி ஊருக்கு போனதுல பயங்கர கோல்ட் ஆகி விட்டது. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் கரும். சரி, ஓகே, ரைட் கைஸ். இப்போ ஓர பசங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்க்கறது மால்டோ பாய் சேனல், நான் தான் உங்க மால்டோ பாய். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இவங்க ரெண்டு பேருடைய பவர்ஸை பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இவங்க ரெண்டு பேரோட பவர்ஸுக்குன்னே ஒரு தனி வீடியோ போட்டிருப்போம். பட் இருந்தாலுமே அந்த கிளிப்ஸை நான் இங்கே ஆட் பண்ணுறேன். அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். இப்போ நம்ம ஒரோச்சிமாரோட பவர்ஸை பார்ப்போம். பவர்ஸ்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ஒரோச்சிமாருக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜுட்ஸு அண்டு டெக்னிக்ஸ் எல்லாம் தெரியும். அதுக்கு காரணம் நம்ம ஒரோச்சிமாரு ரிசர்ச் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் பார்த்தீங்களா. அந்த காலகட்டத்தில் நம்ம ஒரோச்சிமாரு இருக்கிற எல்லாரோட டிஎன்ஏவுமே பார்த்தீங்கன்னா, அதாவது பவர்ஃபுல்லான டிஎன்ஏவும் பார்த்தீங்கன்னா அவனோட பாடியில் இன்ஜெக்ட் பண்ணிப்பான். ஸோ அதனால நம்ம ஒரோச்சிமாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்குன்னு தனி ஒரு எபிலிட்டி இருக்கும் பார்த்தீங்களா. அந்த எபிலிட்டி எல்லாமே நம்ம ஒரோச்சிமாருக்கும் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னதான் நம்ம ஒரோச்சிமாரு கிட்ட இருக்கிற ஜுட்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஜுட்ஸ் இல்லைனா கூட நிறைய ஜுட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரோச்சிமாருக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஸ்னேக் இருக்கு பார்த்தீங்களா. அந்த ஸ்னேக்கை வச்சு நம்ம ஒரோச்சிமாரு பண்ணாத வித்தியே இல்லைன்னு சொல்லலாம். பைண்டிங் ஸ்னேக், 10,000 ஸ்னேக் டெக்னிக், இடன் ஸ்னேக் மற்றும் ஸ்னேக் மவுத் பைண்டிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரோச்சிமாருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கை பார்த்தீங்கன்னா முழு விவரமும் தெரியும். இன்னும் இருக்குது, அது எல்லாத்தையும் போக சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பைண்டிங் ஸ்னேக்னா என்னன்னா, ஸ்னேக்கை வச்சு ஒருத்தரை லாக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். அதாவது நம்ம ஒரோச்சிமாரு இட்டாச்சிக்கு பண்ணுவார் பார்த்தீங்களா, அதுதான். அடுத்து 10,000 ஸ்னேக் டெக்னிக்னா நம்ம ஒரோச்சிமாரோட வாயிலிருந்து 10,000 ஸ்னேக்ஸ் வெளியே வரும். அதுவும் அந்த 10,000 ஸ்னேக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரோச்சிமாரோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு ஜுட்ஸு தான். அடுத்து இடன் ஸ்னேக் டெக்னிக்னா எதிர்பாராத நேரத்தில் நம்ம ஒரோச்சிமாரோட கையில இருந்து பார்த்தீங்கன்னா சில பல பாம்புகள் வெளியே வந்துட்டு ஆப்போனன்ட் லாக் பண்ணும். இதுக்கு அடுத்து ஸ்னேக் மவுத் பைண்டிங்னா நம்ம ஜெரையா வந்துட்டு டோட் மவுத் பைண்டிங் பண்ணுவார் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரோச்சிமாரு யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான டெக்னிக் தான். இதுக்கு அடுத்து நம்ம ஒரோச்சிமாருக்கு உசுமாக்கி கிளானோட பவர்ஃபுல்லான சீலிங் டெக்னிக்கான அந்த டெட் டீமன் சீலிங் இருக்கும் பார்த்தீங்களா, அது நம்ம ஒரோச்சிமாருக்கு தெரியும். அதுவும் இது வந்துட்டு நார்மல் சீலிங்லாம் கிடையாது, ஷினிகாமி இருக்கு பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி பயன்படுத்தக்கூடிய ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான சீலிங் ஜுட்ஸு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரோச்சிமாருக்கு தெரியும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த சீலிங்கை பற்றி நம்ம பேசும்போது கூடவே பார்த்தீங்கன்னா எடோ டென்சேவை பற்றி பேசியே ஆகணும். பிகாஸ் இது யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரோச்சிமாரு 4th கிரேட் நிஞ்சா வாரில் பார்த்தீங்கன்னா 4 வகை ஏசியுமே மறுபடியும் ரிட்டர்ன் கொண்டு வருவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரோச்சிமாருக்கு இந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றது பக்காவாக தெரியும். ஸோ நம்ம ஒரோச்சிமாருக்கு யார் கூடயாச்சும் சண்டை வந்தால் அவன் பார்த்தீங்கன்னா சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் இந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, சிம்பிளாக அதில் யாராச்சும் ஒருத்தர் வர வச்சுட்டு அந்த சண்டையை பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருந்து வேடிக்கை பார்க்கலாம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுனா நம்ம இருசன் சரோட்டோபி விசஸ் ஒரோச்சிமாரு தான். ஸோ அந்த பேட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரோச்சிமாரு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஒக்காக வர வச்சு நம்ம இருசன் சரோட்டோபி கூட ஃபைட் பண்ணுவார். அதுவும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இருசன் சரோட்டோபிக்கு சீலிங் டெக்னிக் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அவர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சீல் பண்ணிட்டு போயிட்டாரு. பட் இதுவே சீலிங் டெக்னிக் தெரியாத யாராச்சும் ஒருத்தர் அந்த இடத்துல மாட்டிருந்தா அவங்களுடைய கதை அவ்வளோதான். அதே சமயம் அந்த டைமில் நம்ம ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா அந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸில் அந்த அளவுக்கு மாஸ்டர் ஆகிருக்க மாட்டான். பட் இருந்தாலுமே அதை வச்சு பயங்கரமாக டஃப் கொடுத்துருப்பான் இல்லையா. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டெக்னிக் நம்ம ஒரோச்சிமாரு யூஸ் பண்ணுறதுல. இதுக்கடுத்து நம்ம ஒரோச்சிமாரோட பவர்ஃபுல்லான டெக்னிக் எதுனா அந்த 8th பிரான்ச்சஸ் டெக்னிக் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான். இதை நம்ம ஒரோச்சிமாரு இட்டாச்சி விசஸ் சாசுகே ஃபைட் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்பான். பட் நம்ம இட்டாச்சி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அந்த டோட்சுகா பிளேட் வச்சு சீல் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக் அந்த இடத்துல அந்த அளவுக்கு பெருசாக யூஸ் ஆகி இருக்காது. அண்ட் இதே மாதிரி நம்ம ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா ஸ்வாட் ஆஃப் கொசானகி அப்படின்ற ஒரு ஸ்வாடை யூஸ் பண்ணுவான். அது பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல். பிகாஸ் அந்த ஸ்வாடை பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியும். இப்போ சின்னதாக மாற்றினா மாற்றிக்கலாம், பெருசாக மாற்றினாலும் மாற்றிக்கலாம். அதை தான் நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ இது பயங்கர பவர்ஃபுல் இல்லைனா கூட கொஞ்சம் பவர்ஃபுல் தான். அண்ட் இதே மாதிரி நம்ம ஒரோச்சிமாரோவில் பார்த்தீங்கன்னா அவருடைய பாடியை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரோச்சிமாரை வெட்டிட்டா இன்னொரு பாம்புல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாரு வருவான். அவனை வெட்டிட்டா திருப்பி இன்னொரு பாம்புல இருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருப்பான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக். இந்த டெக்னிக்கை தான் நம்ம ஒரோச்சிமாரு நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பான். அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. இதுக்கடுத்து நம்ம ஒரோச்சிமாரோவில் பார்த்தீங்கன்னா சஞ்சு ரஷோமோன் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும். பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டெய்ல் பேஸ்ட் அட்டாக் இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருந்து நம்ம ஒரோச்சிமாரு இதை யூஸ் பண்ணி தான் தப்பிச்சிருப்பாரு. ஸோ நம்ம ஒரோச்சிமாரு யூஸ் பண்றதுல இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான ஜுட்ஸ் தான். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா அவனோட அந்த கர்ஸ்டு மார்க் சீலிங் இருக்கு பார்த்தீங்களா, அதையுமே கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பவர்ஸ் கொடுத்துருக்கு. பட் அது முழுக்க கண்டுபிடிச்சது நம்ம ஒரோச்சிமாரு தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரோச்சிமாரோவில் பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்க முடியும். அண்ட் அதே சமயம் சமனிங் ஜுட்ஸ்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா ஸ்னேக் சமனிங் ஜுட்ஸ் யூசர். ஸோ அவரால் பார்த்தீங்கன்னா மாண்டாவை சமன் பண்ணி வர வைக்க முடியும். ஸோ கைஸ், இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரோச்சிமாரோட பவர். இப்போ நம்ம ஜெரையாவோட பவர்ஸை கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு அதன் பிறகு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் டைஜுட்ஸ்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ஜெரையா பார்த்தீங்கன்னா அசராம சண்டை போடக்கூடிய ஒரு ஆள். டைஜுட்ஸில் நம்ம ஜெரையாவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் தெரியும். பிகாஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வார்களை
வேலை பார்த்தவர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய சண்டையில் பார்த்தீங்கன்னா தனியாக நின்று ஏகப்பட்ட பேரை போட்டு தள்ளியிருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது நம்ம ஜெரையாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். ஸோ அதனாலே அவருக்கு பார்த்தீங்கன்னா டைஜுட்ஸு அப்படின்றதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. எவனா இருந்தாலுமே நம்ம ஜெரையாவில் பார்த்தீங்கன்னா அவங்க கூட நின்று சண்டை போட முடியும். அண்ட் இதே மாதிரி நம்ம ஜெரையாவோட அதர் பவர்ஸ்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஜெரையாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜுட்ஸு தெரியும். அதில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜுட்ஸுனா ரசன்கன் மற்றும் சேச் மோட். ஃபர்ஸ்ட் ரசன்கனை பற்றி பார்ப்போம். என்னதான் ரசன்கனை நம்ம மினட்டோ உருவாக்கி இருந்தாலுமே அவர் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு பக்கத்தில் நம்ம ஜெரையாவுமே இருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லேட்டராக நம்ம ஜெரையா பார்த்தீங்கன்னா அந்த ரசன்கன் பவரையுமே கற்றுப்பாரு. இன்ஃபேக்ட் நம்ம நருட்டோக்கே ரசன்கனை கற்றுக் கொடுத்தது மாஸ்டர் ஜெரையா தான். இந்த ரசன்கனையே நம்ம ஜெரையா பார்த்தீங்கன்னா ஜெயண்ட் ரசன்கனை பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் யூஸ் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் பவர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் சேச் மூடு. சேச் மூடுமே பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ மினோட்டோக்கு முன்னாடியே நம்ம ஜெரையா யூஸ் பண்ணியிருப்பாரு. சேச் மூடு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா சேச் மூடில் நம்ம ஜெரையா இருக்கும்போது அவரால் பார்த்தீங்கன்னா டோட் மவுத் பைண்டிங், டோட் ஆயில் ஃபயர் அண்ட் டோட் ஆயில் புல்லட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜுட்ஸு பார்த்தீங்கன்னா இதுலேயே யூஸ் பண்ண முடியும் அவரால். என்னதான் நம்ம ஜெரையா ஒரு இம்பர்ஃபெக்ட் சேச் மூடு யூஸராக இருந்தாலுமே இந்த எல்லா பவர்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரையாவால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெரையா சேச் மூடுக்கு போகும்போது அவருடைய ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க, ஷிம்மா அண்ட் ஃபோக்கஸோக்கு. அவங்களாலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான கென்ஜுட்ஸு யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணி ஆப்போனண்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த கென்ஜுட்ஸுக்குள்ளே அவங்களால சீல் பண்ண முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டோட் மவுத் பைண்டிங் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஜெரையா வந்துட்டு இட்டாச்சி மற்றும் கிசமே இவங்க 2 பேருமே ஒரு மவுத்துக்குள்ளே சீல் பண்ணுவார் பார்த்தீங்களா, அதுதான் டோட் மவுத் பைண்டிங். அந்த இடத்துல மட்டும் நம்ம இட்டாச்சி அமட்டரோசு பவர் யூஸ் பண்ணாமல் இருந்திருந்தா அவங்க 2 பேராலையுமே பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தப்பிச்சிருக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டோட் மவுத் பைண்டிங் பவர்ஃபுல். அண்ட் அதே மாதிரி நம்ம ஜெரையா விசஸ் பெயின் ஃபைட் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரையா டோட் ஆயில் புல்லட் மற்றும் டோட் ஃபயர் பாலை யூஸ் பண்ணியிருப்பாரு. நார்மல் ஃபயர் பாலுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரையா ஃபோக்கஸோக்கு மற்றும் ஷிம்மா 3 பேருமே சேர்ந்து ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெரையாவோட நீடில் ஹெல்ப் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஜெரையாவில் பார்த்தீங்கன்னா அவருடைய முடிய ஒரு நீடில் மாதிரி மாற்றி அதை வச்சு ஆப்போனண்ட்டை அட்டாக் பண்ண முடியும். இதே மாதிரி நம்ம ஜெரையாவோட முடியை வச்சு பார்த்தீங்கன்னா அவரையே ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த முடியை யூஸ் பண்ணி தான் நம்ம ஜெரையா லாங்கில் இருக்கிறவங்கள கூட அசால்ட்டாக லாக் பண்ணியிருக்காரு. ஸோ தலை முடியை யூஸ் பண்ணி பல திறமைகளை கையில் வைத்துக் கொண்டு இருக்கும் ஒரு நபர் தான் நம்ம ஜெரையா. இதுக்கு அடுத்து சமனிங் ஜுட்ஸ்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ஜெரையாவில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா டோடையுமே சமன் பண்ண முடியும். இதை சீரிஸ்லேயே காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜெரையாவோட சீலிங் பவர்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ஜெரையாவில் பார்த்தீங்கன்னா ரீப்பர் டெத் சீல் மற்றும் சாக்ரா சீலிங் பண்ண முடியும். நம்ம ஜெரையா கிசமே அண்ட் இட்டாச்சி இவங்க 2 பேருமே டோடோட மவுத்துக்குள்ள சீல் பண்ணுவார் பார்த்தீங்களா, அப்போ கூட நம்ம இட்டாச்சி அமட்டரோஸ் பவர் யூஸ் பண்ணி அந்த டோடுக்குள்ள இருந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருப்பான். ஸோ அப்போ நம்ம ஜெரையா பார்த்தீங்கன்னா சாக்ரா சீலிங் பவர் யூஸ் பண்ணி தான் அந்த அமட்டரோஸ் பவரையே சீல் பண்ணுவார். அண்ட் இதே மாதிரி தான் நம்ம ஜெரையாவோட ரீப்பர் டெத் சீலுமே அதை வச்சு நார்மலாக என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம ஜெரையாவால் பண்ண முடியும். ஸோ கைஸ் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா ஜெரையாவோட பவர்ஸ். இப்போ நம்ம ஜெரையாவுக்கு ஒரு சுமாருக்கு ஒரு ஃபைட் நடக்குது அப்படின்னா அந்த பேட்டில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு மித்து என்னன்னா நம்ம ஒரோச்சிமாருக்கும் இட்டாச்சிக்கும் ஃபைட் நடந்திருக்கு, அதில் நம்ம ஒரோச்சிமாரு தானே டிஃபீட் ஆயிருக்காரு. பட் இட்டாச்சியே சொல்லியிருக்காரு நம்ம ஜெரையா கூட சேர்ந்து சண்டை போட்டா எல்லாருமே சேர்ந்து இறந்து போயிடுவோம். ஸோ நம்ம ஜெரையா கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இட்டாச்சியே சொல்லியிருக்காரு ப்ரோ. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஜெரையாவால் இட்டாச்சியை டிஃபீட் பண்ண முடியும்னா ஒரோச்சிமாருவை டிஃபீட் பண்ண முடியாதா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. பட் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நம்ம இட்டாச்சி கிட்ட இருக்கிற பவர்ஸ் வேற, ஒரோச்சிமாரு கிட்ட இருக்கிற பவர்ஸ் வேற. அந்த பவர்ஸ் என்னென்ன அப்படின்றத தான் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. இதில் என்னதான் நம்ம ஜெரையாவுக்கு பேட்டில் ஐக்யூ கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே இன்டெலிஜென்ட்னு சொல்லிட்டு வரும்போது ஒரோச்சிமாருவை அடிச்சிக்க முடியாது. பிகாஸ் அது மூலியமா தான் நம்ம ஒரோச்சிமாருவுக்கு இந்த அளவுக்கு அதிகமான பவர்ஸ்லாம் கிடைச்சிருக்கும். சாக்ரான்னு சொல்லிட்டு வரும்போது கூட நம்ம ஜெரையா சேச் மூடுக்கு போனால் மட்டும்தான் அவரால் அதிக அளவுக்கு சாக்ராவை யூஸ் பண்ண முடியும். பட் நம்ம ஒரோச்சிமாருவுக்கு அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அது எப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏகப்பட்ட ரிசர்ச்சை பண்ணி நிறைய பேரோட டிஎன்ஏஸை பற்றினா நம்ம ஒரோச்சிமாரு அவருடைய பாடியில் இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரோச்சிமாருவோட ரீஅனிமேஷன் ஜுட்ஸு அது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன் நம்ம இரிசன் தெரட்டோபி ஃபைட் நடக்கும் பார்த்தீங்களா, அப்பயே நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஜெரையா ஒரோச்சிமாருவை டச் பண்ணணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் அவருடைய ரீஅனிமேஷன் ஜுட்ஸில் வந்த கேரக்டர்ஸை டிஃபீட் பண்ணி ஆகணும். அதுக்காக நம்ம ஒரோச்சிமாரு தான் வின் பண்ணுவார் அப்படின்லாம் இல்லை. ஜெரையா சேச் மோடுக்கு போனதுக்கு அப்புறம் பெயினோட பார்த்தா எப்படி வளர்ந்து காட்டினாரு அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. பட் இருந்தாலுமே இந்த பேட்டில் பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரோச்சிமாரு விசஸ் ஜெரையா இந்த பேட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெரையாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா நம்ம ஒரோச்சிமாரு ரீஅனிமேஷன் ஜுட்ஸு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவரை அடிச்சு அவரை டிஃபீட் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணல அப்படின்னா அந்த ஃபைட் கொஞ்சம் டஃபாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஒரோச்சிமாரு வின் பண்ணுறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இம்மோர்டல்னு சொல்லிட்டு வரும்போது கூட நம்ம ஒரோச்சிமாரு ஒரு இம்மோர்டல், பட் நம்ம ஜெரையா அப்படி இல்லை இல்லையா. ஜெரையாவால் ஒரோச்சிமாருவை டிஃபீட் பண்ண முடியும், பட் கில் பண்ணுவாரா அப்படின்றது டவுட் தான். பட் ஒரோச்சிமாரு நினைச்சா ஜெரையாவை கில் பண்ண முடியும். பட் அதுக்கு நம்ம ஒரோச்சிமாரு அவருடைய பவர்ஸை கரெக்டான டைமிங்கில் கரெக்டாக யூஸ் பண்ணாதான் உண்டு. ஒரோச்சிமாரு அவருடைய பவர்ஸை யூஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம ஜெரையா அதை பார்த்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டார். ஜெரையாவுமே சமனிங் ஜுட்ஸு ரசன்கன் அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணி ஒரோச்சிமாருவை ரீஅனிமேஷன் ஜுட்ஸு போடாமல் தடுத்துட்டு வரதான் நான் நினைக்கிறேன். பட் என்னதான் நான் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் சொல்லுங்கள், ஜெரையா விசஸ் ஒரோச்சிமாரு இவங்க 2 பேருக்கு ஃபைட் வச்சா யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ அதை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஒரோச்சிமாரோட ஃபேன், அதனால் ஒரோச்சிமாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், ஜெரையாவோட ஃபேன் ஜெரையாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லாமல் ஜெனியூனாக சொல்லுங்கள்.
ஸோ கைஸ் நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோ ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்குற எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இதே மாதிரி அடுத்த வர்சஸ் பேட்டல் யாருக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ அதையுமே சேர்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, ஓகே, ரைட் கைஸ். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்த விடைபெறுவது உங்கள்கிட்ட பாய். போயிட்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.